உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். இன்றைய தினம் வீழ்ச்சியுடன் தொடங்கியிருக்கிறது இந்திய பங்குச்சந்தை. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது இந்திய பங்குச்சந்தை இன்று காலை வர்த்தகம் சரிவுடன் வர்த்தகத்தை துவங்கியிருக்கிறது. சென்செக்ஸ் மற்றும் நிப்டி இவை இரண்டும் சரிவுடன் வர்த்தகத்தை துவங்கியிருக்கிறது. குறிப்பாக மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1086 புள்ளிகள் சரிந்து 76,410 புள்ளிகளாக வர்த்தகமாகி வருகின்றன. அதே போல தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டி 349 புள்ளிகள் சரிந்து 23,827 புள்ளிகளுடன் வர்த்தகமாகி வருகிறது. அதாவது இந்த தேர்ஸ்டே இதை எப்படி சொல்கிறார்கள் என்றால், இதை டர்புலன்ட் தேர்ஸ்டே என்று கூறுகிறார்கள். அதாவது சரிவுடன் வர்த்தகத்தை துவங்கி இருப்பதால் இப்படி அழைக்கிறார்கள். இதற்கு ஏன் காரணம் என்று பார்த்தோமேனால், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை சுமார் $120 உயர்ந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பிரெண்ட் கச்சா எண்ணெயினுடைய விலை $122 உயர்ந்திருக்கிறது. உலகளாவிய சந்தை அழுத்தம், கச்சா எண்ணெய் விலை மாற்றம் மற்றும் முதலீட்டாளர் எச்சரிக்கை மனநிலை போன்ற காரணங்களால் இந்திய பங்குச்சந்தைகள் சரிவை சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது 30 பங்குகளை கொண்ட BSE சென்செக்ஸ் பொறுத்தவரை 30 நிறுவனங்கள்ல இன்டர்குளோப் ஏவியேஷன், எட்டர்னல், அல்ட்ராடெக் சிமெண்ட், மஹிந்திரா மற்றும் மஹிந்திரா, ஆக்சிஸ் வங்கி மற்றும் அதானி போர்ட்ஸ் ஆகியவை மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கின்றன. அதே போல பஜாஜ் பினான்ஸ், பஜாஜ் பின்சோ, டெக் மஹிந்திரா, இன்போசிஸ் மற்றும் பவர் கிரிட் ஆகியவை லாபம் ஈட்டி இருக்கின்றன. அதே போல உலகளாவிய கச்சா எண்ணெய் அளவுகோலான பிரெண்ட் கச்சா எண்ணெய் பொறுத்தவரை ஒரு பீப்பாய் 4.08% அதிகரித்து $122.8 அதிகரித்திருப்பதால் இந்த பங்குச்சந்தையில் மிகப்பெரிய அளவிலே சரிவை சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இன்றைய தினம் வீழ்ச்சியுடன் தொடங்கியிருக்கிறது இந்திய பங்குச்சந்தை. முக்கிய செய்தியாக பார்த்தோம். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.